அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம்மளோட வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் நல்ல முறையில் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருக்குரானில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களையுமே அல்லாஹால நமக்கு ஒரு நிவாரணமாக தான் கொடுத்துருக்குறான். அதில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை நம்ம ஓதுனா நிறைய நன்மைகளையும் கொடுக்குறான், நிறைய பலன்களையும் கொடுக்குறான். அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஓதுனா கூட நமக்கு ஏராளமான நன்மையை அல்லாஹாலா தனது கருணையின் காரணமா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய தேடல்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை நமக்கு மாறணும், நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை, ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையில நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். இதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட அவங்களுக்கும் நிறைய சிந்தனைகள் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்புகளை நமக்கே தெரியாம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூறாவை ஓதுறத நம்ம அன்றாடம் வழக்கமாக்கிக்கணும். ஏன்னா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறா. இந்த சூறாவை ஒவ்வொரு இரவுலையும் நீங்க ஓதுங்க அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு சூறாவா இருக்கு. ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா அதுல ஏராளமான மகத்துவங்கள் பொதிஞ்சிருக்கும். அப்படிதான் இந்த சூறாவை ஓதுறதுக்கும் ஏராளமான சிறப்புண்டு. அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா முல்க். முல்க் சூறாவை பத்தி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியும். ஆனாலும் இதை ஒரு 2 நாள் ஓதுவோம், 3 நாள் ஓதுவோம், அதற்கு பிறகு தொடர்ந்து இதை கடைபிடிக்கிறது கிடையாது. ஆனால் சூறா முழுக்க இரவில் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நல்ல முறையில் மாற்றி அமைக்கிறான். ஏன்னா இதற்கு அவ்வளவு சிறப்புகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு 12 சிறப்புகளை சொல்றேன். நிச்சயமாக நம்ம எல்லாருடைய தேவைகளும் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா எவ்வளோதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட சில நாட்களில் அது நமக்கு மறந்து போயிடுது. இப்போ நான் மறுபடியும் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதல் பலன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய மௌத்துக்கு பிறகு நம்மளுடைய கபருடைய வாழ்க்கையை நமக்கு நிம்மதியாக வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அதுதான் இந்த சூறா முல்க். அடுத்தது நம்மளோட மன அமைதியை நமக்கு ஏற்படுத்துது. ஒவ்வொரு நாளும் நம்மள நிறைய பேர் மன அமைதி இல்லாமல் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த அமைதியை நமக்கு ஏற்படுத்துது. மூணாவது, அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு பலப்படுத்துது. இது இல்லாதனால தான் நம்ம எல்லாருமே நிறைய பிரச்சனைகளில் சிக்கல்கள்லையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லாஹோட நெருக்கம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது 4வது பலன் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு இல்லையா, நல்ல செயல்களாக இருக்கட்டும் அல்லது அமல்களாக இருக்கட்டும் அதிகமாகுது. இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதுவும் நம்மளுக்கு தேவையான ஒரு பலனாக தான் இருக்குது. ஏன்னா நம்மள நிறைய பேர் அமல்கள் செய்யணும்னு நினைப்போம், நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால சைத்தானுடைய தூண்டுதலால் அந்த செயல்களை செய்ய முடியாமல் போயிடும். அமல்களும் நம்ம குறைவாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அமல்கள் அதிகமாச்சு அப்படின்னா அல்லாஹோட நெருக்கமும் அவருடைய ரஹ்மத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இதுவும் ஒரு சிறந்த ஒரு பலன்தான். அடுத்தது 5வது, நம்மளுடைய நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. நோய்கள் அப்படின்னு சொன்னால் அது மன நோயாகவும் இருக்கும், இன்னும் உடல் நோயாகவும் இருக்கும். இந்த 2 நோய்களுக்கான நிவாரணம் இந்த சூறாவில் நமக்கு இருக்குது. இதுவும் கட்டாயம் நம்மள நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பலன்தான். அடுத்தது, நம்மளுக்கு தேவையான வழிகாட்டுதலை அல்லாஹ் நேரடியாக நமக்கு தருவான். நம்ம எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ஹிதாயத்தை நமக்கு கொடுக்குறான். அதனால கட்டாயம் இந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது, மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம நிற்கும்போது நமக்காக வாதாடக்கூடிய ஒரு சூறாவாகவும் இந்த சூறா இருக்குது. இப்போது மௌத்துக்கு பிறகு நம்மளோட அமல்கள் எது தொடரும், நமக்காக எது வாதாடும் அப்படின்னா கண்டிப்பாக குரான் ஓதுறதும் நோன்பும் தான் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது. வேறு எந்த விஷயமும் நமக்கு பின்னாடி வரவே வராது. அதனால் நமக்காக வாதாடக்கூடிய ஒரு அமலை நம்ம ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக தினந்தோறும் சூறா முல்க நம்ம ஓதிக்கிட்டோம்னா நமக்காக இது அல்லாஹ் விடத்தில் மன்றாடு தான். அடுத்தது, மிகச்சிறப்பான ஒரு பலன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம் மன அழுத்தம், பதட்டம், பயம், இதிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்குது. அடுத்தது, குரானோட தொடர்பை நமக்கு அதிகப்படியாக ஏற்படுத்துது. குரான் ஓதக்கூடிய இடத்துல
பரக்கத் இறங்கும், பரக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க. அந்த இடத்துல ஒரு சோதனையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை, நேரத்தை நமக்கு இந்த சூறாவின் மூலம் அதிகமாக கிடைக்குது. அடுத்தது நமக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமையான விஷயங்கள், எதிரிகள், இன்னும் பொறாமை, கண் திருஷ்டி, ஷைத்தானுடைய தீங்கு, சூனியம் இதிலிருந்தெல்லாம் நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த சூறா இருக்குது. அடுத்தது ஈமான அதிகரிக்குது. ஈமானோட நம்ம இருப்போம், இறையச்சத்தோட நம்ம இருப்போம். அடுத்தது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராகவும் நம்ம மாறிடுவோமா இந்த சூறாவை நம்ம வழமையா நம்ம ஓதிட்டு இருந்தோம் அப்படின்னா. அடுத்தது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்மறையாக வரக்கூடிய சங்கடங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. எனவே இவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ நமக்கு நலவை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூறா முழுக்க நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க இரவில் இஷாவை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சூறாவை ஒரே ஒரு தடவை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி தருவான். இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சிறந்த சூறாக்கள், பெரிய சூறாக்கள் ஓதணும், ஆனால் எங்களுக்கு அரபியில் ஓத தெரியாது, தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் 10 பெரிய சூறாக்கள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தேவையான வஜீஃபாக்கள் மற்றும் சலவாத்துக்களுடைய தொகுப்புகள், இன்னும் துவா கேட்கக்கூடிய முறை இந்த கிதாபில் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.